Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு, உங்களால இன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ள வரதுக்கு நமக்கு மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ அதுல நம்ம மேஜர் பேர்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஓடிசி தவிர லைவ் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் பத்தின பேசிக்கான நாலேஜ் தேவைப்படும். சோ இன்னைக்கு மண்டே, திங்கட்கிழமை இல்லையா? சோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன மாதிரியான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ என்எஸ்டி பேர்ல வந்து நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு சிபிஐ நியூஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் அது வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜேபிஒய் கரன்சில பேங்க் ஹாலிடே, ஃபுல் டே வந்து பேங்க் ஹாலிடே. ஸோ ஜேபிஒய், யூஆர் ஜேபிஒய் அந்த மாதிரி ஜேபிஒய் சம்பந்தப்பட்ட கரன்சி பேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான வொலட்டிலிட்டியை உங்களால பார்க்க முடியும். இன்னொன்று கேட் அண்ட் யூஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 7:30 PM அண்ட் கேட்ல 8 PMக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில நியூஸஸ் வருது. ஸோ ஓவரால் மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸஸ் கம்மியா இருந்தாலும் நாம சில விஷயங்களை என்ன அடிப்படையா தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு மண்டே மார்க்கெட்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பைனரி புரோக்கர்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லைவ் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஓடிசியை நம்ம கன்சிடர் பண்ணல. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூஆர் ஜேபிஒய் அண்ட் யூஆர் சிஹெச்எஃப் இந்த ரெண்டு பேரை நான் எடுத்திருக்கேன். அண்ட் யூஆர் யூஎஸ்டி நம்ம எடுத்துப்போம். ஸோ கம்பேரிசன் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி போயிருக்கு. ஸோ சில பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 11:30 12:45 அப்புறம் வந்து ஓபன் ஆகும். ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஹீரோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு நல்ல ஒரு வீக் மூமெண்டம் இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் வந்து இதா இருக்கு, கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட பேசிக்கான ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை, இந்த லோ, அந்த ரெண்டு லோக்குள்ளதான் மார்க்கெட் வந்து நமக்கு இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கு, போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் 15 மினிட்ஸ்ல இது எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா இன்டர்மீடியட் லெவல் எடுக்க போறீங்கன்னா 1 மினிட்டை தவிர்த்துட்டு 5 மினிட்ஸ்ல நீங்க எடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஆர் ஜேபிஐல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய மூவ் நடந்திருக்கு. சரியா? அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூஆர் சிஹெச்எஃப்ல அந்த மாதிரி ஒரு வீக்கான மூவ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட். ஏன் 15 மினிட்ஸ் சார்ட்டை இது பண்றேன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் மார்னிங் மார்க்கெட்ல மண்டே மார்க்கெட்ல நீங்க பொதுவா ட்ரேட் பண்றப்போ உங்களுடைய லிமிட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, உங்களுடைய கேபிட்டல்ல 10% ப்ராஃபிட் எடுங்க, 15% வந்து லாஸ் பண்ணா விட்டுட்டு போயிருங்க, நாளைக்கு பாத்துக்கலாம், இல்லைன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ட்ரேட் பண்ண வாங்க. ஸோ இதுல வந்து மார்னிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10% கிடையாது, ஒரு 5% எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா $100 ஒரு $5 உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ப்ராஃபிட் இருந்தா போதும், $5 to $7 இருந்தா கூட போதும். ஸோ அந்த மாதிரி லெவல்ல இது பண்ணுங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல சில கரன்சி பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டா 12:30 11 PMக்கு அப்புறம் தான் ஓபன் ஆகும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி லைவ் மார்க்கெட் கண்டிஷனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன்ல போக விட்டுட்டு நீங்க அதை வந்து வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்த மாதிரி இருக்கும் நீங்க ஓபன் பண்றப்போ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு டிராப்பா கூட இருக்கலாம். சோ அதை வந்து நீங்க கவனத்துல எடுத்துக்கோங்க. சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மூமெண்டம் நடந்திருக்கு, ஒரு பெரிய மூவ் நடந்திருக்கு. பேசிக்கா இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு உடப்பட்டுச்சுன்னா நமக்கு ட்ரேட் பண்ண ஈஸியா இருக்கும். சோ அதனால மார்க்கெட்டுக்குள்ள ஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க பாருங்க. அண்ட் $10 to $15 10%க்கு குறைவான ப்ராஃபிட்டை இன்னைக்கு எடுங்க. ஏன்னா மண்டே மார்க்கெட் பொதுவாகவே வாலடைலான மார்க்கெட், அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்க மார்க்கெட்ல நீங்க அதிகமா வெரைட்டி ட்ரேட் பண்ண போனாலும் சில டைம் லூப்ல மாட்டிப்பீங்க. அது என்ன லூப் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள் ஒரு $10 to $15 வந்து நீங்க ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா 8 to 10லயே நீங்க அதிகமா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிறதே உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லூப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் சரியா இல்லைன்னா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. 8% or 7% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லெவல் போதுமானதா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தின வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கேளுங்க. ஸோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து மார்க்கெட் கண்டிஷன்